48 லட்சம் கடன் இருக்கிறது என்னுடைய கணவருக்கு அப்படின்னு ஒரு சகோதரி என்னிடத்தில் கூறினாங்க. நமக்கெல்லாம் ஒரு 10 ரூபாய் அல்லது ஒரு 100 ரூபாய் கடன் இருந்தால் கூட அதை கொடுத்து முடியும் வரை நம்மளுடைய மனதிற்கு ஒரு நிம்மதி இருக்காது. இந்த 48 லட்சம் கடன் என்றால் அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு வழி மூலமாக அவர்களுடைய கடனை அடைப்பதற்கு இறைவன் அருள் புரிவானாக. நான் அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் பகிர்ந்து கொண்டேன். அந்த முழு கடனையும் அடைப்பதற்கு இறைவன் அவர்களுக்கு அருள் புரிவானாக. கடன் கொண்டு வேதனை அனுபவிக்கக்கூடிய நிறைய பேர் என்னுடைய வீடியோவை இப்போ பார்த்து கொண்டிருப்பீங்க. லட்சக்கணக்கில் கடனோடு இருக்கக்கூடியவங்க, வீடு ஜப்தி நோட்டீஸில் இருக்கக்கூடியவங்க, வேலை இழந்தவர்கள், அதை போலவே அன்றாட வாழ்க்கைக்கு அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்ய எந்த ஒரு வழியும் இல்லாதவர்கள், அப்படி தொடங்கி கடன் என்பது அதிக அளவில் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்குள்ள வீடியோவில் ஒரு 3 பரிகாரம் சொல்யூஷன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். குரான் ஓத தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் செய்யக்கூடிய 3 சொல்யூஷன். அதற்கு கூடவே பணத்தை கையாளக்கூடியவங்க அவர்களுக்கு கடன் வராமல் இருக்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன டிப்பையும் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ முழுவதுமாக கேளுங்கள், அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸஹபிஹி அல் ஃபைஸீன் இப்ரித்துல்லா அம்மாபாத். அல்லாஹு தாலா நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரமாக நமக்கு சந்தோஷம் கிடைக்க, நமது ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்கு நாம் ஓதக்கூடிய குரான் வசனங்களையும் திக்ருகளையும் சலவாத்துகளையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக. பல நபர்களும் அதிகமாக துவா செய்வதற்கு வேண்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கடன் சுமை என்பது. இப்போ இந்த நேரத்தில் என்னுடைய சவுண்டை கேட்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் கூட யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், நமது வாழ்க்கையில் ஒன்று அல்ல மற்றொரு விஷயத்திலாவது கடன் என்பது நம்மை ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்று. சின்ன கடனோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க உண்டு, பெரிய கடனோடு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவங்களும் உண்டு. 3 நாட்களுக்கு முன் கூட ஒரு சகோதரி 48 லட்சம் கடன் எங்களுக்கு உடனே கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது, என்னுடைய கணவர் வாங்கியிருந்த கடன் இப்போ கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது, ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அதை எனக்கு கேட்டபோதே நமக்கெல்லாம் ஒரு 10 ரூபாய் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றாலே நமக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் போய்விடும். லட்சக்கணக்கில் கடன் என்றால் அது அதிகமாக நாம் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம், பயப்பட வேண்டிய விஷயமும் கூட. அல்லாஹு தாலா அந்த ஒரு கொடிய கடனிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. பணத்தை கையாளக்கூடியவங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஒரு கூட்டத்தில் கடன் சுமையோடு வேதனையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் அடைவதற்கு ஒரு 3 சொல்யூஷனை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் நான் சொல்லக்கூடியது, நாம் பணத்தை கையாளும் போது எனக்கு இப்பொழுது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு தேவை வந்து நிற்கிறது, வந்து விட்டது என்றால் முடிந்த அளவு அந்த ஒரு கடனை வாங்க முடியாமல் அதை எப்படியாவது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கடன் வாங்காமல் அதை எப்படி கையாளலாம் அப்படின்னு யோசிக்க வேண்டும். அதற்கு வேண்டி வட்டிக்கு வாங்கவோ லோன் எடுக்கவோ அப்படி நான் சொல்லலை. அதெல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வழியில், இப்போ உதாரணமாக ஏதாவது ஒரு தீனில் சிறந்த ஒரு நபர், ஜமாத்தில் அவர் நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், பலருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் நமது நாட்டில் இருக்கிறாங்க, நமது ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா அவரை சென்று பார்த்து அவரிடத்தில் நமது விஷயத்தை கூறும்போது நமக்கு ஒருவேளை சிறு உதவி ஏதாவது கிடைக்கலாம். அது எந்த வகையிலும் ஒரு பெரிய தவறெல்லாம் கிடையாது. நமது கையில் சம்பாத்தியம் என்பது இல்லாத சூழ்நிலை வரும்போது நாம் அதற்கு ஒரு சொல்யூஷனை பார்ப்பது, ஒரு பரிகாரமாக உதவி தேடுவது என்பது ஒரு மோசமான விஷயம் கிடையாது. உதாரணமாக கேரளாவில் எம்ஏ யூசுப் அலி சார், அந்த ஒரு மனிதரிடத்தில் நிறைய பேர் அவங்களுடைய வேதனைகளை கூறி செல்கிறாங்க. நிறைய அவர்களுடைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கிறேன். உங்களில் எவ்வளோ பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு உம்மாவோ அப்பாவோ அழுது கொண்டு தங்களுடைய வேதனைகளை கூறும்போது, உங்களுடைய லோனை நான் அடைத்து தருகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய வீட்டை நான் மீட்டு தருகிறேன் ஜப்தியிலிருந்து அப்படின்னு உதவி செய்யக்கூடிய நிறைய வீடியோஸை நான் பார்த்துருக்கிறேன். இப்படி ஒரு ஆப்ஷன் நமது கண் முன்னாடி இருக்கிறது என்றால் அதை தேர்ந்தெடுப்பது தான் நல்லது, கடன் வாங்குவதை விட. இனி அப்படி தருவதற்கு யாருமே இல்லை, கடன் வாங்க வேண்டிய நிலைதான் இருக்கிறது என்றால் நாம் வாங்கக்கூடிய அந்த ஒரு கடனை திருப்பி அடைப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அந்த கடனை நீங்கள் வாங்க வேண்டும். நீங்கள் இப்போது 1 லட்சம் அல்லது 2 லட்சம் கடன் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு 5-6 மாதங்கள் வேலை செய்தால் அல்லது எக்ஸ்ட்ரா வேலை செய்தால் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கலாம். அல்லது என்னுடைய கண் முன்னாடி ஒரு வழி இருக்கிறது, இந்த ஒரு இடத்தை விற்றால் என்னுடைய கடனை அடைக்க முடியும், அப்படி ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்கள் கண் முன்னாடி இருக்கிறது என்றால் மட்டும் நீங்கள் அந்த கடனை வாங்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் மரணமடைந்தால் கூட என்னுடைய இந்த ஒரு நிலத்தை, இந்த ஒரு இடத்தை விற்றால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த கடனை கொடுக்க முடியும்.
அல்லது என்னுடைய சகோதரர்களுக்கு அந்த கடனை அடைக்க முடியும், என்னால் அவர்களுக்கு ஒரு சுமை என்பது வராது, அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த கடனை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு கடன் வாங்க வேண்டும் ஆனால் அடைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது என்று தெரிந்தால் நீங்கள் அந்த கடனை முடிந்த அளவு வாங்காமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நமது வாழ்க்கையின் கடைசி வரை அந்த பிரச்சனை ஒருவேளை நமக்கு இருக்கலாம். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், அப்போது ஏதாவது ஒரு நோய் வந்தால் அதற்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாமா, அதற்கு நான் கடன் வாங்கக்கூடாதா என்று. கடன் வாங்குவதில் எந்த தவறும் இல்லை, அதை திருப்பி கொடுப்பதில் தான் நமக்கு பிரச்சனை என்பது இருக்கிறது. நாம் அதை திருப்பி கொடுக்காமல் மரணித்து விட்டால் நமது கபரில் நிம்மதியாக நமக்கு இருக்க முடியுமா? அந்த ஒரு பிரச்சனை துனியாவில் நமது கண்களை மூடும் வரை, நமது மரணம் வரை இருக்கும். அதன் பின்னர் கபரில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாம் அதை நினைத்து பயப்பட வேண்டிய தேவையும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் கடனை வாங்கிவிட்டு அந்த கடனை கொடுக்காமல் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்கள் செல்லக்கூடிய அந்த கபரில் இருந்து அதன் பின் இருக்கக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையிலும் உங்களுக்கு எந்த நிம்மதியும் இருக்காது. அந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த துனியா வாழ்க்கை என்பது ஒரு விஷயமே கிடையாது. அதான் நான் இங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. அதே நேரத்தில் எனக்கு கடன் வாங்கியே தீர வேண்டும் என்றால் என்னுடைய கண் முன்னாடி இந்த ஒரு வழி இருக்கிறது, இந்த ஆப்ஷன் இருக்கிறது என்றால் உங்களுக்கு கடனை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தாலா நமது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தருவானாக, ஆமீன். இனி நமது வாழ்க்கையில் நமக்கு கடன் என்பது வந்துவிட்டது. அது பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நாம் கடனை வாங்கியிருப்போம், அல்லது சில ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பேஷண்ட்டுடைய பணத்தை கரைத்து 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 குடிக்கக்கூடியவங்க உண்டு. நமது வீட்டுடைய டாக்குமெண்ட்டை கொண்டு பேங்கில் வைத்து நாம் பணத்தை பெற்றிருப்போம். நமது வீடு இப்போ ஜப்தியுடைய அந்த நோட்டீஸில் இருக்கும். பல நபர்களும் நமது வீட்டை கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இப்படி பலதும் நம்மிடத்திலிருந்து நஷ்டமாகக்கூடிய நிலையில் நாம் இப்பொழுது இருக்கலாம். இந்த வகையில் கடனோடு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ஒரு 3 சொல்யூஷனை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனுடைய மகத்தான கூர்மையான ஒரு இஸ்மை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு கூடவே ஒரு திக்ரு. இந்த 3 விஷயங்களையும் நமது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளையும் நாம் தவிர்க்கக்கூடாது. எப்பொழுதுமே இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள். 1. இறைவனுடைய சக்தி வாய்ந்த ஹஸ்மால் உஸ்னால 99 திருநாமங்களில் கூர்மையான இஸ்மான யா மொயினி யா அல்லா, யா மொயினி யா அல்லா தொடர்ந்து ஓதுங்கள். அதுவும் நாம் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஒரு மாதத்தில் எவ்வளவு ஓத வேண்டும் என்று மகான்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. உங்களுக்கு எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 100 ஓத முடிந்தால் 100, 300 ஓத முடிந்தால் 300, 1000 ஓத முடிந்தால் 1000, அந்த அளவிற்கு ஓதுங்கள். மேக்சிமம் ஓதுங்கள். ஓதக்கூடிய நேரத்தில் உங்களுடைய கல்பில் உள்ள சிந்தனை, இறைவா என்னுடைய கடனை நீ அடைத்து தருவாயாக ரப்பே என்ற ஈமானோடும் என்ற முழு நம்பிக்கையோடும் நீங்கள் ஓதுங்கள். என்னுடைய முழு கடனும் அடைந்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடும், இறைவிடத்தில் ஒரு நம்பிக்கையோடும் அந்த சிந்தனையோடும் ஓத வேண்டும். இந்த ஒரு விஷயம் அனுபவமானது. அதனால உங்களுடைய கல்பில் ஒரு நெய்யத்தை வைத்துக்கொண்டு ஓதுங்கள். 2வது விஷயம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு திக்ராகும், ஒரு துவாவாகும். எவ்வளவு கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் சரி, உங்களுடைய முழு கடனும் உங்களுக்கு அடைந்து கிடைக்கும் அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ராகும். மலையளவு கடன் இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்ந்து கிடைக்க உங்களுக்கு இந்த ஒரு திக்ரு போதுமானது அப்படின்னு இறைத்தூதர் கற்றுக் கொடுத்த திக்ர். எல்லா தொழுகையின் பிறகு நீங்க ஓத வேண்டிய துவா. அந்த துவா எது? அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வாஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வாஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். யா மொஹினி யா அல்லாஹ், அந்த ஒரு இஸ்முடைய அர்த்தம் பணத்தை தரக்கூடிய ரப்பே, வாரி வாரி வழங்கக்கூடிய ரப்பே, பணக்காரன் ஆக்கக்கூடிய ரப்பே, ரிஸ்கை தரக்கூடிய ரப்பே. அதான் அந்த இஸ்முடைய அர்த்தம். இறைவனுடைய கஜானாவில் இல்லாத ஏதாவது ஒரு பணம் உண்டா? இறைவனுடைய கஜானா என்பது விசாலமானது, அவ்வளவு பெரியது. 2வது திக்ர், அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக் வாஹினினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இறைவா உன்னுடைய ஃபல்லு கொண்டு, உன்னுடைய அருள் கொண்டு நீ எங்களை செல்வந்தராக்க வேண்டும். ஹலாலான வழியில் நீ எங்களுக்கு தர வேண்டும். ஹராமானதை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. எங்களுக்கு வட்டி வேண்டா ரப்பே, எங்களுக்கு லோன் என்பது வேண்டா. அதான் ஹராமானதை விட்டு பாதுகாப்பாயாக ரப்பே, ஹலாலானதை நீ வழங்குவாயாக ரப்பே. ஓ ஆஹினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இறைவா உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் சென்று கையேந்துவதிலிருந்து நீ எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே. உன்னிடத்தில் கேட்பதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக ரப்பே. உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையின் பிறகு 7 தடவை இந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ்.
மூன்றாவது விஷயம், திருமறை குரான் 114 சூறாக்களில் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சூறா ஆன பணக்கார சூறா என்று அறியப்படுகிற சூரத்துல் வாக்கியா. எல்லா நாட்களுமே இந்த சூறாவை ஒரு தடவை ஏதாவது ஒரு நேரத்தில் ஓதிக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் எங்களுக்கு குரான் ஓத தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அவர்களுக்கு தான் முதலில் சொன்ன 2 விஷயங்களும், அந்த ஒரு இஸ்மை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அதே போல் இரண்டாவது உங்களிடத்தில் கற்றுத்தந்த அந்த ஒரு திக்ரையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். குரான் ஓத தெரிந்தவர்கள் இந்த சூறாவை எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள்.